இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரையாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. விசுவாசிகள் சில வேளைகளில் தங்களுடைய விசுவாசத்தை தேவையில்லாமல் சிக்கலாக்குகிறவர்களாய் இருக்கிறார்கள். இது அவர்களை விரைவில் தவறான பாதையில் கொண்டு சென்று விடுகிறது. மழுங்கலான போதனைகளும் புதிய புதிய உபதேசங்களும் ஒவ்வொரு நாளும் தினுசாக வந்து கொண்டிருக்கும் காலம் இது. ஆனால் தேவன் தம்முடைய வார்த்தைகளை கிருபையாய் பரிசுத்த வேதாகமமாக உங்கள் கையில் கொடுத்துள்ளார். மேலும் பரிசுத்த திருவிருந்து மூலமாக உங்களை பரிசுத்தப்படுத்தி பிதாவுடன் ஒப்புரவாக்கியும் உள்ளார். எனவே புறம்பான சடங்குகள் அதாவது கிரியைகள் மூலமாக எவரும் தங்கள் விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்ள முடியாது என்பதை உணர்ந்தவர்களாய் தேவன் உங்களை வைத்துள்ள இடத்தில் நடக்கும் எளிமையான கூடுகைகளிலும் அடிப்படை விசுவாசத்தையும் உறுதியாக பற்றி கொண்டிருங்கள். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலமாக உம்மை எனக்கு வெளிப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் சக விசுவாசிகளுடன் இணைந்து விசுவாசத்தில் வளரும்படி என்னை ஒரு நல்ல ஐக்கியத்தில் வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உபதேசம் என்கிற பெயரில் உம்மை விட்டு திசை திருப்பும் எல்லா கண்ணிகளிலும் இருந்து நான் தப்பித்து கொள்ளும்படி வேத வசனத்தின் வெளிச்சத்தில் அவைகளை பகுத்தறிய எனக்கு ஞானம் தாரும். உம்மை பற்றும் விசுவாசத்தில் ஐக்கியத்திலும் நான் வளரும்படி என்னை கட்டி எழுப்பும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.